சிம்பிளான ஒரு பர்த்டே சர்ப்ரைஸ் எப்படி பண்ணுங்கிறத ஷேர் பண்ணுறேன். வித்தவுட் டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும் எத்தனை டீகேட் வந்தாலும் இந்த ஜென்ஸுக்கான கிஃப்ட்டுங்கிறது ஒரு கன்க்ளூஷனே இல்லாமல் தான் இருக்குது. என்ன கொடுக்குறதுன்ட்டு ஒரு ஐடியாவே கிடையாது. ஃபஸ்ட்டு ட்ராயிங் தான் பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா ரொம்ப நாள் கேட்டுகிட்டே இருந்தாங்க, ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் ட்ராயிங் பண்ணுறேன், எனக்கு மட்டும் பண்ணவே மாட்டேன்ட்டு. ஸோ அது என்னன்னு தெரில, இன்னுமே அதுக்கான சான்ஸ் எனக்கு பர்ஃபெக்டாக வரல. அதுவும் இங்கே பெங்களூர் வந்து ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் ரொம்ப ஹரிபரியாகவே போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு தனியாக டைம் ஒதுக்கி ப்ராப்பராக பண்ணணும். கிராஃப்ட் மாதிரி பண்ணி கொடுக்கலாம், பட் அது உங்களுக்கு உண்மையாகவே பிடிக்குமானா பெரிய டவுட்டு தான். நம்ம கொடுக்குறோன்ட்டு வாங்கி வச்சுப்பாங்க. ஸ்பெஷலி கேர்ள்ஸ்க்கு பிடிக்கிற அளவுக்கு இந்த கிராஃப்ட் ஐட்டம்லாம் பாய்ஸ்க்கு பிடிக்காது. ஸோ அதனால் டே டு டே யூஸ் பண்ணுற மாதிரி சில ப்ராடக்ட் வாங்கினா அவங்களுக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ட்டு தான் வாங்கியிருக்கேன். மீன்வைல் ரொம்பவும் நம்ம அஃபோர்ட் பண்ண முடியாது, நம்ம பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணணும். இதனால அது ஒரு நல்ல பிராண்டாக இருக்கணுன்ட்டு ஒரு 3 ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். சாக்லேட் கேக் தான் பண்ணேன். மினி கேக் தான், மேபி இதில் பார்க்குறதுக்கு பெருசாக இருக்குது, ஹேண்ட் அளவுக்கு இருக்கிற மாதிரி தான் பண்ணேன். ஸோ தட் அப்போ தான் சீக்கிரமாக காலி ஆகும். டாப்பிங்க்கு பெருசாக எதுவுமே பண்ணலை, ஏன்னா விப்பிங் க்ரீம் அதுக்கு தேவையான மெட்டீரியல் எதுவுமே இங்கே லோக்கல் ஸ்டோரில் கிடைக்கல. அதனால் சாக்லேட் கனாஷே பண்ணிட்டேன். இப்படி தான் இந்த பர்த்டே சர்ப்ரைஸ் போச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.